அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட தேர்தலை நெருக்கிட்டோம். வின்னபிலிட்டின்ற ஒரு இடமும் இருக்கு. யாரு ரொம்ப கம்ஃபர்டான சீட்டு வாங்கி இருக்கிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை, யாருக்கு ரொம்ப சவாலான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது, அப்புறம் ஓட் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கலந்துதான் இந்த தலைப்பை வச்சிருக்கோம். நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ்ல டிஎம்கே அணி 2021 நின்ன அணி வேல்முனரை தவிர மீதி எல்லாருமே அடுத்த தேர்தலையும் 24 தேர்தலையும் ஒன்னா சந்திச்சு 39 இடங்களையும் வெற்றி பெற்று 26 தேர்தலுக்கு அவங்க வராங்க. கூடுதலாக அவங்கள்ட்ட சில கட்சிகள் சேர்ந்திருக்கிறாங்க. இங்க அதிமுக அணியில 21 இருந்தவங்கள்ல 24 அந்த அணி பிளவுபட்டு நின்னாங்க. எதிரெதிர் கருத்தை சொன்னாங்க. ஆண்டி எடப்பாடியை தான் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் சொன்னார். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்தை சொல்லி தான் திமுகவும் அதிமுகவும் அண்ணாமலை அடிச்சு விளையாடினார். தினகரன் மிக கடுமையா அதிமுக விமர்சனம் பண்ணாரு. ஏற்கனவே ஒரு 21 அதிமுக இல்லாத அணியில தான் இருந்தாரு. அதே மாதிரி அந்த அணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல அன்புமணி கூட அதிமுக ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு பாஜக அணிக்குள்ளதான் அவர் நின்னாரு. அன்புமணி கடுமையா எடப்பாடி மேல விமர்சனங்கள் பெருசா வைக்கல, ஓரளவு தான் விமர்சனம் வச்சாங்க. அண்ணாமலையும் இவர் டிடிவி மிக கடுமையா விமர்சனங்கள் வச்சதே நாம பார்த்தோம். இப்போது ரீஅலைன்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி 2024 எந்த காலத்திலையும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, நான் புரட்சி தமிழராக்கும், டெல்லியை நான் தான் முடிவு பண்ணுவேன், நாங்க சொல்லக்கூடிய ஆள் தான் பிரதமர், சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி அவர் ஒரு 20 விழுக்காடு வாக்கு எடுத்தது ஒரு கணிசமான வாக்கு தான். அந்த வாக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா, இவர் தம்பியோட ஆதங்கத்துக்கு நான் பதில் சொல்றேன், கலைஞர் மட்டுமில்ல எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பாரு. அதுல அவர் சமர்த்தர் தான், ராஜதந்திரி தான். அதுல நான் தம்பிக்கு அந்த பாராட்ட, அவரோட தம்பிக்கு ஆதங்கத்தை நான் சரி பண்றேன். அப்போ அவரு பாஜக -26 -29 அது மட்டும் அவருடைய ஆட்கள் செங்கோட்டையன், விஜயகுமார், சிவி சண்முகம் எல்லாம் கடுமையா பேசினதெல்லாம் மறந்துகிட்டு குறைஞ்ச நஷ்டத்தை எடுக்கணும். அந்த அடிப்படையில் அவர் பாஜக இன்னொரு அணி 24 மாதிரி அமைச்சிட்டாங்கன்னா நமக்கு அது பல ஏரியாக்கள்ல சிக்கல் ஆயிரும்னு அவர் பாஜக நட்டத்துல குறைவா இருக்கிறது குறைஞ்ச நஷ்டம், அது பாஜகவை எதிர்த்து களமாடினோம்னா அதிக நஷ்டம் வரும். அதனால அவங்க கூட சேர்ந்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு போட்டியாளரை நம்ம நீங்க அதிக லாபம்னு நீங்க அப்படி யோசிக்கல. ஒரு மெகா கூட்டணி, அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி லாபம் தர்ற கூட்டணி, வெற்றி கூட்டணி, ஆட்சி அமைக்கிற லாப நோக்குன்னு சொன்னீங்கன்னா ஆட்சி அமைக்கிற கூட்டணி. அப்ப 2021 பாஜக கூட்டணியில் தான் நாங்க தோத்தங்கிற கருத்தை சிவி சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன் போன்றவங்க அன்னைக்கு அதிமுக இருந்தாங்க சொல்றாங்கும் போது அதுக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவங்க கருத்து தான், அதன் அடிப்படையில் தான் 24 அவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்ப 26 ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா 2 பேருக்குமே கம்பல்ஷன்ல சேர்ந்திருக்காங்க. சோ அவங்க தேர்தல் களத்துக்குள்ள பிரிஞ்சு போய் நகர்ப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சாங்க, பாமக கிராமப்புற உள்ளாட்சியிலே பிரிஞ்சுட்டாங்க, நகர்ப்புற உள்ளாட்சியில பிரிஞ்சாங்க, மக்களவையில பிரிஞ்சாங்க, இப்ப மீண்டும் சேர்ந்திருக்காங்க. எப்படி இந்த கெமிஸ்ட்ரி இருக்குங்கிறத நம்ம தேர்தல் முடிவுல தான் பார்க்க முடியும். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க அந்த நிகழ்வை சொல்றதுனால அது ஒரு கேள்விக்குறி, முடிஞ்சுதான் நம்ம அதை பார்க்கணும்ன்றது. திமுக அணிங்கிறது 24 இன்டாக்டா வெற்றி பெற்ற அணி, 39 இடங்கள்லயும் வெற்றி பெற்ற அணி. சூப்பர் ஃப்ளோஸா அவங்க ஒரு அரசியல் மிகப்பெரிய ராஜேந்திர நடவடிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு. அதுல பல சோசியல் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்குது. இந்த அணிக்குள்ள கட்சிகள்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி 21 பாமகவுக்கு தான் மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தாரு, தேமுதிகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. பாஜகவை விட பாமகவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. 2024 பாமக தான் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி போனாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பாமகவை ரீட்டைன் பண்ணதுக்கு தான் முயற்சி பண்ணாரு. அதுல முக்கியமான பேட்டி அன்புமணி அவர்களோட பேட்டி இருக்கு. நாங்க எதுக்கு திரும்பவும் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி 26 அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதனாலதான் நாங்க அதிமுகவுக்கு போகலன்னு பேட்டியே கொடுத்தாரு. அது அன்னைக்கு அவர் எடுத்தது சரியான வீகம் தான். காலத்தின் சூழ்நிலையில டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் உள்ள விரோதம் வரலன்னா, அந்த பகை வரலன்னா இன்னைக்கு பாமக 214 தனிச்சு போட்டிட்டு அன்புமணி முதல்வர் 10.5 நிறைவேற்றுவோன்னு பெரிய அளவில் நின்றுப்பாங்க. அந்த பிளவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. அந்த சூழ்நிலையில அதிமுக பாமக கூட்டணி அந்த வாக்கு வங்கி ஜெல்லாகக்கூடியதுன்னு தான் நான் கருதுறேன். ஜெல்லாகுன்னு கருதுறேன். அது ஏன் பாக்குறேன்னா, அந்த 10.5 தான் வருது. கேட்டவங்க இவங்க, கொடுத்தவர் அவரு, அந்த அவங்களுக்குள்ள அதுல ஒரு ஒற்றுமை இது அவங்க இருக்குது. ஒரு பலன்றது சாதகம்ன்றது பாமகவுக்கு இருக்கு. அது ஜெல்லாகுங்கிறதுக்காகத்தான்
அந்த 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறுன்னு ஒரு தவற ஆணித்தரமா சொன்ன பிரேமலதா அம்மையார் அவங்களும் நம்ம கூட்டணிக்கு தேவை சூப்பர் ஃப்ளோஸ் அல்ல, அது அபண்டன் காஸ்ட் அல்ல, சேஃபர் சைடு தேவைன்னு 10 சீட்டு கொடுத்து திமுக அவங்கள கூட்டணியில சேர்த்திருக்காங்க. பாமக விஷயத்துல இப்ப தேமுதிக பாமக விஷயத்துல இருக்கிற நுணுக்கமான விஷயம், ஓட்டை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அங்க இருக்கிற ஓட்டு இங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்படிதான் பாமக வெளிப்படையா வெளியில வந்து அதிருப்தியை தெரிவிச்சாங்க. எங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு எங்களுக்கு வரல, தேமுதிக சொல்லியிருக்கு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அதிமுகவோட கூட்டணி கட்சி எல்லாம் பட்டியலிட்டா யாருக்கு நல்ல வின்னபிலிட்டியான வாய்ப்பு இருக்கு, யாரு சவாலான விஷய கட்டத்தில் இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இதுவரை சிரமமாக தான் இருந்திருக்குது. இனிமேல் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கழிஞ்ச முறை 5 பாமக ஜெயித்தாங்க, 4 பாஜக ஜெயித்தாங்க. இப்ப அவங்கள பொறுத்த அளவுல பாமகவுக்கு அந்த உள்கட்சி பிரச்சனையில ராமதாஸ் ஐசோலேட் பண்ணதிலே ஃபர்ஸ்ட் வின் கிடைச்சிடுச்சு. அவங்க விக்கிரவாண்டிக்கு பிறகு தனிச்சு நிற்க வேண்டியவங்க, இந்த பிரச்சனையால எடப்பாடிக்கு அது ஒரு நல்லதா போச்சு. அதுல அன்புமணி ஃபர்ஸ்ட் வின், நம்ம 18 சீட்டு, ஒரு ராஜ்சபா, ஒரு தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிலைமை அப்படி இல்லை. இந்த 36 தொகுதியிலே நிலைமை இப்படி தான் இருக்கு. அவர்கிட்ட நம்ம 18 சீட்டு வாங்கினதுல ஃபர்ஸ்ட் வின் அன்புமணி கிடைச்சிருச்சு. நான் தான் பாமகன்னு அன்புமணி நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஹெல்ப் பண்ணிட்டாரு. அவருக்கும் சீட் கன்வெர்ட் ஆகாத இடத்துக்குள்ள ஓரளவு சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு பாமக துணை புரியுது. இது அமமுக பாஜக, அமமுகவை பொறுத்த அளவுல தினகரனுக்கு கிடைச்ச சீட்டு நல்ல சீட்டு தான், டபுள் டிஜிட்டுங்கும் போது அவர் முக்குலத்தோர் வாக்கு தொடர்பா பாஜகவும் அதிமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடைசியா வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகும் தினகரன் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு. எடப்பாடியும் தினகரனுக்கு நோ சொல்லல. பட் அந்த சூழ்நிலையில் கம்பல்ஷன், முக்குலத்தோர் ஓட்டுக்கு கம்பல்ஷன் லெவல்ல சேர்த்திருக்காங்களே தவிர, என்னோட பார்வை அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. எந்த 10.5 அன்புமணி சாதகமா இருக்கிறாரோ அதே 10.5 எதிராக இருக்கதா நான் பார்க்கிறேன். பிளஸ் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பிக்விக்ஸ் அந்த கம்யூனிட்டியில டால் லீடர்ஸ் வந்து எடப்பாடி ஒரு சவால் இருக்கு. அமமுகவுக்கு ஒரு பெரிய சவால். பாஜகவை பொறுத்த அளவுல அவங்க ஓட்டே 3.5 விழுக்காடு தான், சட்டமன்ற விழுக்காடு தான் அவர் கொடுக்கிறாரு. அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருந்தா நான் கருதுறேன் 3.5 விழுக்காடு டிரான்ஸ்பர் ஆயிரும். அதுக்குன்னு நிறைய பேர் சிட்டிக்குள்ளே நிறைய பேர் அலையறாங்க. 3.5 விழுக்காடு கொண்டு சேர்க்கிறதுக்கு சார் 3.5 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த அலைன்ஸ் கிடையாது, 18% டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு தான் இந்த அலைன்ஸ். அந்த இடம் வராது. அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட ஓட்டு, அது எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு, எடப்பாடிய ஊழல்வாதின்னு சொன்ன ஓட்டு, ஜெயலலிதாவே ஊழல்வாதின்னு சொன்ன ஓட்டு, அந்த ஓட்டு ஜெல்லாகாதுங்கிறது என்னோட கருத்து, ஆணித்தரமான கருத்து வேறுபாடு. சுருக்கமா, அதாவது போன எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10.5 கொடுத்தாரு அவரு. சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல 11 டிஸ்ட்ரிக்ட்ல 77 தொகுதி இருக்கு சார். 77 தொகுதியில வந்து பாமகவுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 14-15 தொகுதி வின் பண்ணாங்க. வேற அதிமுகவோட ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல, மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணினாங்க. அவங்க வாங்கின மற்ற 5 தொகுதியில் 4 தொகுதி பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலத்தில் வாங்கினாங்க. இந்த சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கல. இந்த வாட்டியுமே பாமக ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அக்னிஷர் சுருக்கமா அவர் காத்திருக்காங்க. ஏகே குலசேகரன் நீதியரசர் குழு அமைச்சு அதற்கு பிறகு 10.5% அவங்க வந்து இது பண்ணி அவசரமா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கூட 10.5 அறிவிச்ச உடனே திமுக வன்னியர் குல சத்திரியர்களுக்கு நாங்கள் 15% கொடுப்போம் சொன்னாங்களே. இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கருத்து. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத தவறு, அவர் மலையாளி மேனன் எவ்வளவு தெரிஞ்சுன்னு எடுக்கலன்னு அந்த இதுக்கு நாம் தமிழர் சீமானும் களத்துக்குள்ள இருக்காரு. ஜாதிவாரி கணக்குல அவர் சொல்ற கருத்து சரி.